மது போதையில் மனைவியை கொலை செய்த கட்டிட தொழிலாளி. தாராபுரம் 30 தாராபுரத்தில் உள்ள புதியதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தாராபுரம் புறவழிச்சாலையில் கட்டப்பட்டு வருகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டிடத்தை திருப்பூரை சேர்ந்த ஒப்பந்ததாரர் கட்டி வருகிறார். இவரது கட்டிடத்தில் கொத்தனார் மற்றும் அவருடைய உதவியாளர், பெண் உதவியாளர் என 50க்கும் மேற்பட்டோர் ஆங்கிலேயே தங்கி வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு என தனி செட் அமைத்து குடியிருந்து வேலை செய்து வருகின்றார்கள். கரூர் மாவட்டம் கொசூர் பகுதி சேர்ந்த நாகராஜ் 35 வயதான இவர் தனது மனைவி ராஜகுமாரி 25 வயது மற்றும் 2 பெண் குழந்தைகள், ஒரு மகன் இவர்களுடன் சேர்ந்து தங்கி கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாகராஜ் தனது குடும்பத்துடன் கொசு சென்று வந்த நிலையில் நேற்று காலை தாராபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடப்பணிக்காக வந்து நேற்று பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு மாலை தனது மேலாளரிடம் பணம் வாங்கி கொண்டு அது மது அருந்துவிட்டு வந்து தனது ரூமுக்கு வந்துள்ளார். அப்பொழுது தனது மனைவியுடன் சண்டை போட்டு இரவு 9 மணி அளவில் அங்கேயே கிடந்த கட்டையை எடுத்து மனைவியை மீது சராமரியாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் ராஜகுமாரி இருந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நாகராஜ் திருச்சியில் உள்ள தனது உறவினருக்கு போன் செய்துவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு அங்கிருந்து வெளியூர் சென்று விடுகிறார். திருச்சியில் இருந்து அவரது உறவினர்கள் கட்டிடத்தில் தங்கி வேலை செய்யும் மற்ற தொழிலாளர்களுக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்து பார்த்தபோது ராஜகுமாரி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். உடனடியாக தாராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை கரூரில் வைத்து நாகராஜை தாராபுரம் போலீசார் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் பிரபாகரன்.